நீங்க எந்த கரத்தில் இருக்கிறீங்களோ அந்த கரம் தான் உங்களுக்கு நியாயம் செய்யும். கர்த்தருடைய கரத்தில் அடங்கிறீங்கன்னா ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உயர்வு வரும். அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ராஜா மிகப்பெரிய ஒரு வெகுமதியை கொடுத்து முத்திர மோதிரத்தை யோசேப்பை அழைத்து, இதுவரைக்கும் என் கனவுக்கு யாருமே விளக்கம் சொல்லலை, ஆனால் நீ ஒரு அற்புதமான விளக்கத்தை சொன்ன. எத்தனை வருஷங்கள் பஞ்சம்? 7 வருஷம் பஞ்சம் வருங்க. 7 வருஷம் உங்களுக்கு செழிப்பு இருக்கும். செழிப்பா இருக்கிற வருஷத்தில் தானிய கிடங்குகளை நிரப்பிக் கொள்ளுங்கள். பஞ்ச காலங்களிலே எல்லாரும் உங்களை தேடி வருவாங்கன்ற ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வெளிப்பாடுக்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்தார். அந்த விளக்கம் அப்படியே நடந்தது. யோசேப்புக்கு அங்கிருந்த பார்வோன் தன்னுடைய முத்திர மோதிரத்தை கழட்டி அவனுடைய கையில போட்டு, இன்று சகல அதிகாரங்களும் உன்னுடைய கரத்தில்